Hi friends, welcome to Viral Media. இன்னைக்கு நம்ம phenyl எப்படி பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இதுக்கு தேவையானது first soft soap, அடுத்ததா பாத்தீங்கன்னா olive oil, அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா pine oil அப்படினு சொல்வாங்க. இந்த மூணு திங்ஸை வச்சு நம்ம வீட்லயே phenyl concentration எப்படி பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். First வந்து ஒரு டப்ல சாஃப்ட் சோப் எடுத்துக்கோங்க. நான் வந்து 500 கிராம் சாஃப்ட் சோப் வாங்கியிருக்கேன். இதில் வந்து நம்ம 1 லிட்டர் வரையும் ஃபினைல் கான்சன்ட்ரேஷன் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த 1 லிட்டரை வந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தண்ணி கலந்து இதை நம்ம ஒரு லிட்டராக நம்ம வீட்டுக்கு தேவையானதப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட் சோப் வந்து ரொம்பவே கட்டியாக இருக்கும். இதை வந்து நல்லா குழைச்சி விடுங்க. இது பார்க்குறதுக்கு ஜெல் மாதிரியே இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஓலிக் ஆயில் 20 ml வாங்கியிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு 10 ml வந்து இதில் ஊற்றி இதோட நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு ஃபினைல் கான்சன்ட்ரேஷன் வந்து கட்டியாகாமல் லிக்விடாகவே இருக்கும். இப்போது மீதி இருக்கிற 10 mlயும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா கிளறி விடுங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நமக்கு வந்து ஒரு அல்வா பதத்துக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ஊரில் இருக்கிற கெமிக்கல் ஸ்டோர்லேயே கிடைக்கும். நீங்கள் இந்த ரா மெட்டீரியல்ஸை கரெக்டாக கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சிருக்கிற 1 லிட்டர் பைன் ஆயிலில் வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைன் ஆயில் வந்து பைன் ட்ரீஸில் இருந்து எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைன் ஆயில் வந்து ரொம்பவே ஸ்மெல் அடிக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் நோஸ் பீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிக்விடை வந்து இதில் கலக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ஓலிக் ஆயில் கேட்டு வாங்கிக்கோங்க. அது இருந்தால் தான் இந்த சாஃப்ட் சோப்போட இந்த பைன் ஆயில் கலக்கும். அப்படி இல்லைன்னா ரெண்டுமே தனித்தனியாக திரண்டு நிற்கும். அதனால் நீங்கள் வாங்குறப்பவே ஓலிக் ஆயிலில் மறந்துடாமல் கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நான் 3 லிக்விடையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் நான் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நமக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 1 லிட்டர் ஃபெனாயில் செய்கிறதுக்கு நமக்கு 50 ml இந்த கான்சன்ட்ரேஷன் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ரொம்பவே திக்கான ஃபினாயில் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி ஒரு காலி பாட்டில் ஒன்று எடுத்து அதில் நான் இப்போது இந்த எடுத்து வச்சுருக்கிற 50 ml ஃபைன் ஆயில் கான்சன்ட்ரேஷனை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இது கூட நான் இப்போது மினரல் வாட்டர் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபெனாயில் செய்கிறதுக்கு நம்ம மினரல் வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் இந்த கான்சன்ட்ரேஷனோட ஒன்றா சேரும். அப்படி இல்லைன்னா ரெண்டுமே தனித்தனியாக திரண்டு நிற்கும். நமக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது.
ஸோ நான் 1 லிட்டர் தண்ணியை வந்து இதில் ஊற்றிட்டேன். உங்கள் வீட்டில் ஆர்ஓ இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆர்ஓ வாட்டரே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாட்டிலை வந்து நல்லா குலுக்குங்க. அந்த தண்ணியும் நம்ம ஊற்றி வச்சிருக்கிற கான்சன்ட்ரேஷனும் ஒன்றா கலக்கணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெனாயில் ரெடி ஆகிடுச்சு. இந்த லிக்விட் வந்து ரொம்பவே திக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம 50 ml வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு நிறைய யூஸ் இருக்குது, வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுறோம், நமக்கு நிறைய தேவை அப்படின்னா நீங்கள் 25 ml கூட ஆட் பண்ணிக்கலாம். 25 ml ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஃபெனாயில் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும், அதாவது ரொம்ப தண்ணி மாதிரி தெரியும். இருந்தும் அந்த குவாலிட்டி வந்து எப்போவுமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் ஃபினாயில் வந்து 1 லிட்டர் கடையில் வாங்கினீங்கன்னா 25 ரூபாயிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் நம்ம வீட்டிலே வந்து கம்மி விலையில் இதை நம்ம செஞ்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸை வாங்கி நம்ம வீட்டிலே ஃபினாயில் கான்சன்ட்ரேஷனை செஞ்சு வச்சிடலாம். ஸோ இந்த ஃபினாயில் கான்சன்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா 1 இயருக்கு உங்களுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.